ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோஸை பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக்கை போட்டுட்டு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. பசங்களா, கடை வந்துச்சு, வாங்க வந்து இறங்குங்க. வா செல்வி வா, கடை வந்துச்சு. நமக்கு எந்த கலர் டிவி பிடிக்குதோ அதை கேட்டு வாங்கிக்கலாம். வா செல்வி, இங்கே பாரு எவ்வளோ டிவி இருக்கு பாரு, கலர் கலராக எவ்வளோ டிவி இருக்கு பாரு. நமக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதை கேட்டு வாங்கிக்கலாம். வா வந்து பாரு, அந்த பாரு மிக்கி மவுஸ் போட்ட டிவிலாம் இருக்கு. வாப்பா வா கென்னு, என்ன ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கடை பக்கம் வர. வாப்பா. இதோ வந்துட்டான் அண்ணாச்சி. ஒன்றும் இல்லை, புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கோம், அதனால் டிவி வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். பசங்களும் டிவி வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க, அதான் அண்ணன் உங்கள் கடைக்கு அமுச்சு விட்டாரு. அட, உனக்கு இல்லாத டிவியாப்பா? பாரு, பார்த்து எந்த டிவி வேணும்னு பார்த்து எடுத்துக்கோ. எல்லாமே நல்ல டிவி தான், பாருப்பா பாரு. அப்புறம் அண்ணன்லாம் எப்படி இருக்காரு? அண்ணன் நல்லா இருக்காரா? அண்ணன்லாம் நல்லா தான் இருக்காரு அண்ணாச்சி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு நிமிஷம். டேய் சுட்டி, உனக்கு எந்த கலர் டிவி பிடிக்குதோ பார்த்து வாங்கிக்கோடா. அப்புறம் அண்ணாச்சி, இந்த டிவிலாம் என்ன வேலை, எவ்வளோ? அட என்னப்பா கென்னு, நமக்குள்ளே என்ன வேலை? உன் அண்ணனும் நானும் பல வருஷம் ஃப்ரெண்ட்ஸு, சரியா? பார்க்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். நீ பார்த்து எடுத்துக்கோப்பா, விலைலாம் அப்புறமா பேசிக்கலாம். ஏய் செல்வி, இங்கே பாரு எவ்வளோ பெரிய பெரிய டிவிலாம் இருக்கு பாரு. நம்ம இந்த மிக்கி மவுஸ் படம் போட்ட டிவியே எடுத்துக்கலாம், சரியா? இதுதான் பார்க்க சூப்பராக இருக்கு. ஆமாம் சுட்டி, இங்கே நிறைய டிவி இருக்கு, நிறைய கலர்ஸ்ல டிவி இருக்கு. நம்ம அந்த பிங்க் கலர் டிவி எடுத்துக்கலாம், அதுதான் ரொம்ப பெருசா இருக்கு. இதோ பாரு செல்வி, டிவி ஆன் பண்ண விடனே எப்படி தியேட்டரில் பார்க்குற மாதிரி இருட்டாயிடுச்சு பாரு. அப்பா கிட்ட சொல்லி இந்த டிவியை வாங்கிக்கலாம், சரியா? அப்பா, நம்ம இந்த மிக்கி மவுஸ் படம் ஓடுதில்ல, இந்த டிவியை வாங்கிக்கலாம்ப்பா. செல்விக்கும் இந்த டிவி தான் வேணுமா? இந்த டிவி பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு. நினச்சேன் சுட்டி, நீ அந்த டிவி தான் செலக்ட் பண்ணுவேன்ட்டு. ஏன்னா பார்க்க அதுதான் சூப்பராக இருக்குது. சரி, நான் அண்ணாச்சி கிட்ட பேசி அந்த டிவியை வாங்கிக்கிறேன். அண்ணாச்சி, அந்த டிவி எவ்வளோவா அண்ணாச்சி? அந்த மிக்கி மவுஸ் போட்ட டிவியாப்பா? அது 35,000 ரூபாப்பா. என்ன அண்ணாச்சி இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க? அண்ணன் உங்கள் கடையில் கம்மியாக இருக்குன்னு தானே அமுச்சு விட்டாரு. அட என்னப்பா கிண்ணே, நான் கம்மியாக தான்ப்பா போட்டு சொல்கிறேன். சரி, ஒரு 30,000 ரூபா கொடுத்துட்டு அந்த டிவி எடுத்துக்கோ. ஓகே அண்ணாச்சி, இது மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்தா தான் அடுத்த வாட்டி உங்கள் கடைக்கு வர தோணும். சரி, நான் 30,000 ரூபா கொடுத்துட்டு இந்த டிவி எடுத்துக்கிறேன். அண்ணாச்சி, இது என்ன அண்ணாச்சி, பீரோவா? பார்க்க நல்லாவே இருக்கே. பார்பி ரொம்ப நாளாக ஒரு பீரோ வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. புது வீட்டுக்கு வேறு வந்திருக்கோம், இதை வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. அண்ணாச்சி, இந்த பீரோ எவ்வளோ வேலை, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அண்ணாச்சி. நான் கூட இந்த பீரோவும் எடுத்துக்கிறேன். அட, அந்த பீரோவாப்பா? அது 25,000 ரூபாப்பா. நிறையா பீரோ இருந்தது, எல்லாமே போன வாரமே சேல்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற அந்த ஒரே ஒரு பீரோ மட்டும்தான். அட என்னங்க அண்ணாச்சி, எது கேட்டாலும் 35,000 25,000 சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, ஒரு 20,000 ரூபாய்க்கு பார்த்து கொஞ்சம் கொடுங்க. பார்பி ரொம்ப சந்தோஷப்படுவா பீரோ பார்த்தானா. சரிப்பா கென்னே, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு போ, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. சரி, இந்தாங்க காசை பிடிங்க. சரி பாப்போம் அண்ணாச்சி, உங்கள் கடைக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் கென். உங்கள் அண்ணனை கேட்டேன்னு சொல்லு, அடுத்த வாட்டி நம்ம கடைக்கு தான் தேடி வந்து பொருள் வாங்கணும், சரியா? சரி, போயிட்டு வாப்பா.